1954 அமெரிக்காவின் சதன் கலிஃபோர்னியா ஒரு காட்டுப்பகுதிக்கு அருகில் ஒரு காருக்குள்ளே உக்காந்துட்டு ஹேனா ஜோ அப்படிங்கிற இரு காதலர்கள் அவங்களோட தனிமையை கழிச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த காருக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காருக்கு பின்னாடி ஏதோ இடிக்கிற சத்தம் கேட்குது. என்ன இடிக்கிற சத்தம் அது? ஏதாவது விலங்கோ பறவையோன்னு பயந்துட்டு ஜோ நான் கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹேனா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஜோ காரை விட்டு வெளியே போயுடனே ஏன்னா அவன் திரும்ப வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த காருக்குள்ளே உக்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ ஏனாக்கு தெரியல வெளியே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. 5 நிமிஷம் ஆகியும் ஜோ காருக்குள்ளே வரல. ரொம்பவே வினோதமாக இருந்ததால் ஏன்னா அந்த காரில் இருந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க. அப்போ ஜோ அங்கே காணோம். கதவை திறந்து பதட்டத்தில் கீழே இறங்கி போய் பார்த்தா அவங்களோட காலுக்கு கீழே ஜோ ரத்த வெள்ளத்தில் உயிரே இல்லாமல் இறந்து கிடந்திருக்கான். ஏன்னா பயத்தில் ஓன்னு கத்த அந்த கத்துன மறுவினாடி காருக்கு மேலே ஒரு ஹூக்கானது தொங்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவளுக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிச்சு. மக்களே, இது உங்கள் காமன் மேன். இந்த வீடியோவில் நாம் அமெரிக்காவை அச்சுறுத்திய ஹூக் மேன் அப்படிங்கிற அர்பன் லெஜண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் காமன் மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் முன்னாடி பார்த்த ஏனா ஜோ கதை மாதிரியே நிறைய கப்பிள்ஸ் இந்த மாதிரி காருக்குள்ளே உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை கேட்டு போலீஸார் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி காருக்குள்ளே இருக்கிற கப்பிள்ஸை ஒருத்தவங்க கொல்ல முடியும், அதுவும் அப்படிப்பட்டவங்களே தேடி கொல்ல முடியும்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த மாதிரி கேசஸ் முதல்ல வரும்போது அந்த கப்பிள்ஸ்லேயே யாராவது ஒருத்தவங்க தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் நினச்சிருக்காங்க. பட் இதே மாதிரியான குற்றங்கள் அதிகரிக்க போலீஸார் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கப்பல்ஸ் இறந்து போகும்போது அந்த கப்பல்ஸ் இறந்து போற இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஹூக்கானது இருந்திருக்கு. நீங்க கடற்கொள்ளையர்கள் பத்தி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அந்த கடற்கொள்ளையர்கள் கையில ஒரு ஹூக் மாதிரியானது ஒன்று மாட்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹூக்கானது கிடந்திருக்கு. இதை பார்த்த உடனே போலீஸாருக்கு இந்த ஹூக்குக்கும் நாம் இப்போ டீல் பண்ணிட்டு இருக்கிற மரணங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிணங்களை அட்டாப்சி பண்ணும்போதும் எல்லா பிணங்களுமே கூர்மையான ஒரு ஆயுதத்தால் குத்தி கிழிக்கப்பட்டு இருக்கு. அது ஒரு ஊக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸில் தெரிய வருது. இதை பார்த்த உடனே போலீஸார் அப்போ இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் ஊக்கு தான், இந்த ஊக்கை வச்சிருக்கிறவன் தான் இந்த கொலைகளை எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதை வச்சிருக்கிறது யாரு, இந்த கொலைகளை பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு அப்போ போலீஸாருக்கு தெரியவே இல்லை. அமெரிக்கா முழுக்கவே இந்த மாதிரி கப்பிள்ஸை கொண்டு ஒரு கொலைகாரன் அவங்க பக்கத்தில் ஊக்க போட்டுட்டு போறான்னு தெரிய வந்த உடனேயே அமெரிக்கர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த கொலைகாரனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுதான் த ஊக் மேன். பல கொலைகள் அதிகரிச்சுட்டே போச்சு. போலீஸாரால் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கவே முடியல. இதனால கப்பிள்ஸ் நிறைய பேர் பயப்பட தொடங்குறாங்க. தனிமையில் காட்டுப்பகுதி பக்கமோ இல்லை தனிமையான பகுதி பக்கமோ போகவே அச்சப்பட்டாங்க. இப்படி கொலைகள் அதிகரிச்சிட்டு இருந்த வேலையில தான் போலீஸாருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அமெரிக்காவின் சதன் கலிஃபோர்னியாவில் ஒரு மென்டல் ரீஹாபிலேஷன் சென்டர், அதாவது மனநல காப்பகத்தில் 1953ஆம் ஆண்டு ஒரு மனநோயாளி காணாமல் போன தகவல் வருது. அந்த மனநோயாளிக்கு அவனுடைய அறையில் அதிகமாக இந்த மாதிரி கடற்கொள்ளையர்கள் பயன்படுத்தக்கூடிய ஊக்க சேகரித்து வைக்கும் பழக்கமானது இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அந்த மனநோயாளி சாதாரணமாக அந்த மனநல காப்பகத்துக்கு போகல. அந்த மனநல காப்பகத்தில் அவனை சேர்க்க காரணமே கொடூரமாக அவனோட மனைவியை கொன்னது தான். இதை கேள்விப்பட்ட போலீஸார் அவன் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கலாம், ஏன்னா சதன் கலிஃபோர்னியாவில் தான் முதல் கொலைகள் அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரன் பற்றி தேட தொடங்குறாங்க. அந்த ஊக்மேன் பற்றி அந்த மனநல காப்பகத்தில் போய் தேடும்போது அவனுடைய ஃபோட்டோஸ் எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஸ்கெட்சஸை பண்ணலான்னு நினைக்கும்போது அங்கே இருந்த நர்ஸுக்கும் அவனுடைய முகமானது ஞாபகமே இல்லை. ஏன்னா அவன் அந்த ரூம்குள்ளேயே அடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநோயாளின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஊக்மேன் பற்றின எந்த தகவலுமே போலீஸார்கிட்ட இல்லை. பல நாட்கள் தேடுதலுக்கு பிறகு அந்த ஊக்மேன் பற்றின தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கிறதால இந்த கேஸை கைவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் 1960களுக்கு பிறகு அந்த கொலைகள்
கொலைகளும் கம்மியாக தொடங்குது. அப்படி அந்த கப்புள்ஸை கொலை பண்ண கொலையாளி அதுக்கப்புறம் இல்லாமலே போயிட்டான். பட் அந்த 1954லேருந்து 1960 வரைக்கும் பல்வேறு கப்புள்ஸை கொலை பண்ண அந்த ஊக்மேன் யாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பட் இந்த கதையானது உண்மை கதையான்னு கேட்டால் அதுதான் இப்போ சந்தேகமாக இருக்குது. இது அர்பன் லெஜெண்டுன்னு சில பேரும், இது ஒரு உண்மை கதை தான் சில பேரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் மேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் மேன் சேனலுக்கு.